இப்ப நியூசிலாந்துக்காக செஞ்சுரியா அடிச்சு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திராவின் குடும்பமானது இந்தியா கூட தொடர்பு கொண்டது. இந்திய வம்சாவளியா தான் அவர் நியூசிலாந்துக்காக ஆடிட்டு இருக்காரு. இவர மாதிரியே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நமக்கு தெரிஞ்ச நிறைய பிளேயர்ஸ் இந்தியா கூட கனெக்ட் ஆகி இன்டர்நேஷனல் அரங்கில விளையாடி இருக்காங்க. அப்படி இந்தியாவுடன் தொடர்பு கொண்ட 3 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இப்ப நம்ம பாத்துருவோம். நம்பர் 1 அசீம் அம்லா. அசீம் அம்லா இந்த லிஸ்டுக்குள்ள வருவார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அசீம் அம்லா கிட்டத்தட்ட 55 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. 18,672 ரன்களையும் கோச்சிருக்காரு. இப்படிப்பட்ட இவருடைய குடும்பமானது இந்தியாவை சார்ந்தது. இவருடைய தாத்தா குஜராத்தை சார்ந்தவர். அவர் 1927ஆம் ஆண்டு குஜராத்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாரு. ஒருவேளை அவர் மட்டும் அன்னைக்கு அது பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியாவுக்கு இன்னொரு பெஸ்ட் பிளேயர் கிடைச்சிருந்திருப்பாரு. நம்பர் 2 சிவநாராயண் சந்திரபால். சந்திரபால் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, உலக கிரிக்கெட்டுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். 20,000க்கும் மேற்பட்ட ரன்கள் அவர் கோச்சிருக்காரு. ஒரு பாலுக்கு 6 ரன்ல இருந்து 69 பால் செஞ்சுரி வரைக்கும் பல சாதனைகளை அவர் புரிஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட சந்திரபால் வெஸ்ட் இண்டீஸ்க்காக விளையாடி இருந்தாலுமே அவருடைய முன்னோர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள். பிரிட்டிஷார் காலகட்டத்தில் இவங்களுடைய முன்னோர்களை பிரிட்டிஷார் ஒப்பந்த தொழிலாளர்களா வெஸ்ட் இண்டீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படிதான் இவங்க குடும்பமானது வெஸ்ட் இண்டீஸ்க்கு குடிபெயர்ந்திருக்கு. நம்பர் 3 ரவி பப்பாரா. ஆடின முதல் 2 டெஸ்ட்கள்லயுமே செஞ்சுரி விலாஸ்னு ஒரு பிளேயர்னா அது ரவி பப்பாரா தாங்க. ரவி பப்பாரா இங்கிலாந்துக்காக விளையாடி இருந்திருக்காரு. இங்கிலாந்துக்கு நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ரவி பப்பாரா பஞ்சாபை சேர்ந்த ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய குடும்பமானது பிரிட்டிஷான் காலகட்டத்தில் பஞ்சாப்ல இருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க.